மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான ஆட்சியை தொடர வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த நவீன மனிதர்கள் இருக்கக்கூடிய நான் உட்பட பெரும்பாலான நபர்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள். எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒருத்தருக்கு தேர்தல்ல என்ன வேலை? எதுக்காக இந்த நோட்ல வந்து நாங்க நிக்கிறோம்? இந்த நோட்ல நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம புள்ள முட்டியெல்லாம் நாளைக்கு தெருவுல நிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நோட்ல நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். இந்த எங்க புள்ள குட்டிகளுக்கு இல்ல, நம்ம புள்ள குட்டிகள் இந்த பஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்? இதுவரைக்கும் நடந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல மட்டும் ஏன் இந்த விஷயத்த சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவை எதிர்த்து யார் போட்டி போடுறா? திமுக கூட்டணி எதிர்த்து யார் போட்டி போடுறா? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி இல்ல அண்ணா திமுக கிடையாது, மோடி. எடப்பாடிய ஒருவேளை ஜெயிக்க போறதே கிடையாது. ஒருவேளை ஜெயிச்சுட்டா எடப்பாடிய மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, பீகார்ல என்ன பண்ணாங்க, அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு சங்கிய ஒரு RSS தீவிரவாதிய தமிழ்நாட்டுல கடவுள பூமி ஆக்குறதுக்காக இந்த நாட்டை நாஸ்தி பண்ண போறாங்க. அதுக்கு என்னதான் அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய தொன்மை வரலாற்று கீழடியை ஏத்துக்க மாட்டான். கேட்டா சமஸ்கிருதம் அதை விட பெஸ்ட்பா. எங்கட ஆதாரம் கேட்டா காஞ்சி சங்கரமலைக்கு அடியில எங்கேயாவது இருக்குதுன்னு சொல்லுவான். அதை நம்ம நம்பணும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட வளர்ந்து இருக்கிறோம். டபுள் இன்ஜின் வேணும், ட்ரிபிள் இன்ஜின் வேணுங்கிறாங்க. எந்த இன்ஜின் வேண்டாயா, மத சார்பற்ற இன்ஜின் இருந்தாலையா தமிழ்நாடு நல்லா இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு IAS தேர்வுல சிவில் சர்வீஸ்ல நம்ம முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுனால சாதாரண குடிசை வீட்டுல இருந்து 48 பேர் IAS தேர்வாயிருக்காங்க. இதை விட என்ன செய்ய முடியும்? இதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம், புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டுல முஸ்லீம மட்டும் பண்ணிருக்காங்கன்னு எழுதியிருக்கிறோம். அங்க படிச்ச என்னோட சன்னு பார்த்துட்டு அதை கூப்பிட்டு சொல்றான். அந்த அளவுக்கு வன்மம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நான் முதல்வன்ல இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு SP ஒரு பொண்ணு IPS பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா சாதாரண பீடி உருட்டவங்க தொழில் தான் பண்றாங்க. இப்ப நீங்க நினைச்சுக்கங்க, இந்த மாதிரி பிஜேபி ஆடக்கூடிய ஒரு இடத்துல பார்ப்பனர்களை தவிர யாராவது வர முடியுமா? ஏன் பார்ப்பனர் சொல்றோம்? அவங்க நம்மளை அழிச்சு சமாதி ஆக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அவங்க நம்ம தோல் உரிச்சு காட்ட வேண்டியதா இருக்கு. அவங்க மேல அந்த பார்ப்பனத்து மேல நமக்கு கோபம் இல்ல, பார்ப்பனிசத்து மேல நமக்கு கோபம் இருக்கு. இல்லைன்னா நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்கீங்க, அதை காவு கொடுக்கணும்னு வரோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னுக்கு வரக்கூடாது, படிக்க கூடாது, கேள்வி கேட்கணும். இப்ப ஒரு புது விஷயம் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற பல பேருடைய குழந்தைகள் CBSE பெருமைன்னு படிக்க வைக்கிறோம். அந்த பேப்பரை என்ன பண்றாங்க தெரியுங்களா? செலவை கம்மி பண்றானா? இன்னும் வெடிக்கல. அது ரிசல்ட் வந்த அன்னைக்கு வெடிக்க போகுது, வெயிட் பண்ணுங்க. அந்த செலவை கம்மி பண்ணணும்னு சொல்லி போட்டு அந்த பேப்பரை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க. ஸ்கேன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே படிக்காத ஒரு சாதாரண ஆபீஸ் அசிஸ்டண்டா தான் இருக்கணும், ஒரு பியூனா தான் இருக்கணும். அதுல ஒரு பேஜை காணும், கரெக்டா ஸ்கேன் ஆகலைன்னா அந்த மாணவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த CBSE தேர்வாளர் எத்தனை உயிரை காவு கொடுக்க போறானுங்க நீட்டு வரையில தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி வேணுமா உங்களுக்கு? தயவு செய்து இங்க இருக்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரும் தூங்காதீங்க. 23ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதை புரிய வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் எங்களுடைய மனசாட்சிக்கு இந்த சமூகத்துல இந்த குற்ற உணர்வோட சாகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தேர்தல பிரச்சாரம் பண்றோம். இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்றது நாங்க செய்யறது நியாயம் நீங்க நினைச்சா நீங்களும் செய்யணும், ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு வீடு வீடா செய்யுங்க. நீங்க இருக்கிற கேண்டிடேட்டுக்காக செய்யணுமா? எஸ் ஆமா. இங்க இருக்கிற முதல்வருக்காக செய்யணுமா? எஸ் ஆமா. அதை விட ஒரு மடங்கு மேல போய் சொல்றேன், சுயநலத்தோட பொது நலத்தோட சொல்றேன். நாம் ஒவ்வொருவருக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே தவிர வேற எந்த காரணத்துக்காக கிடையாது. இப்போ வந்து மதுரையில ஒரு மகாராஷ்டிரா முதலமைச்சர் வந்து பேசிட்டு போறாரு.
உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் வேணும்னா ராம சீனிவாசனை ஜெயிக்க வைங்க. இதுக்காகவே போறேன் அவங்களை எல்லாம். நோட்டாவுக்கு கீழே காலி பண்ணணும். மெட்ரோ வேணும்னா என்னோட வரிப்பணம் கொடுக்கணும், நீ கொடுத்துதாகணும். மெட்ரோ அவங்களுடைய பங்களிப்பு என்ன? நவீன மனிதர்களுடைய தலைவர் பாரதி டிவியில பேசும்போது அதனுடைய பங்களிப்பு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. வெறும் 10% கொடுக்கறதுக்கு நம்மள பிச்சை எடுக்கிறோம். தமிழனை நீங்க அப்படியெல்லாம் நீங்க பிச்சை எடுக்க வச்சோ விரட்டியோ உருட்டியோ ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது பல வாட்டி காமிச்சிட்டோம். ஜீரோ தான். பிஜேபிக்கு ஜீரோ தான். பிஜேபியோட சேர்ந்ததால எடப்பாடிக்கும் ஜீரோ தான். எழுதி வச்சுக்க, ஜீரோ தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி எந்த இடத்துலயாவது நேர்மையா இருந்திருக்காரா? எந்த இடத்துலயாவது? ஜெயலலிதாவுக்கும் நேர்மையா இல்ல, ஆனா அது வெளியில வரல. நேர்மையா இருந்திருந்த கொடநாட்டுக்குள்ள பூதணும். சசிகலா காலில் வந்தாரு, சசிகலாவுக்கும் நேர்மையா இல்ல. அது மட்டுமா, அவரு பல காலத்துல ஒரு மேல ஒரு குற்ற வழக்கு இருக்கு, அதுல காப்பாற்றி விட்டவருக்கும் நேர்மையா இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க நேர்மையா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் நேர்மையாவா இருந்துருவாரு? நேர்மையா இல்லாதங்காட்டி தான் வடக்காரனை கொண்டு வந்து இந்திக்காரங்களை கொண்டு வந்து இங்க வேலைக்கு போறதுக்காக ஆர்டர் போட்டாங்க. அது நம்ம தான் வந்து கேன்சல் பண்ணோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா திமுக ஆட்சி தான் தொடர வேண்டும். திமுக ஆட்சி தொடர வேண்டும்னா திமுக சார்பா கூட்டணி வேட்பாளர்கள் யார் யார் நிக்கிறாங்களோ அவங்களை நம்ம வெற்றி அடைய செய்யணும். இந்த திருப்பூர் வடக்கு தொகையில ரவி அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய கரத்தை உயர்த்துவதற்காகவும் நம்மளை காப்பாற்றுவதற்காகவும் கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடை செய்து நம்மளுடைய கடமை பொறுப்பு மறந்துடாத ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்து வெற்றியடை செய்ய. நன்றி, வணக்கம்.